பாஜக 4% வாங்கின காங்கிரஸுக்கு 28 சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 11% வாங்கின திமுகவுக்கு பாஜகவிற்கு அதை விட ஒரு சீட்டாக அதிகம் கொடுத்தா 29 சீட்டு வருது. அப்போ 29-45ன்னு கணக்கு போட்டிங்கன்னா 75 சீட்டு போச்சுன்னா மீதம் இருக்கிறதே 160 சீட்டுக்குள்ளே தான் வருது. ஸோ அப்போ என்ன பண்ணுறது? அந்த சிக்கல் வரும் பொழுது 140 சீட்டு 135லேருந்து 140 நின்னாலே போதும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டு காணப்பட்டதாக, அதாவது 2001 ஜெயலலிதா தலைமையிலான கூட்டணியில் ஜெயலலிதா அதிமுக நின்றது 139, வெற்றி பெற்றது 131. அவங்களே சின்ன கூட்டணி ஒன்று அமைச்சாங்க 2006, 188 நின்று 61 தான் ஜெயிச்சாங்க. ஆனால் 2006 திமுக பெரிய கூட்டணி வச்சு 127 நின்று 96 ஜெயிச்சாங்க மைனாரிட்டியாகவே. ஆனால் கூட்டணியாக 159 ஜெயிச்சாங்க. ஆனால் மைனாரிட்டியாகவே நின்னாங்க. 18 சீட்டு கிட்டத்தட்ட அந்த முறை பாமக ஜெயிச்சது, 28 என்னமோ காங்கிரஸே ஜெயிச்சது. ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இந்த முறை 135லேருந்து 140 சீட்டு நின்னாலே உங்களுக்கு விஜய் உள்ள வந்தா நீங்க 130 ஜெயிக்க முடியும். இன்னமும் நீங்க ஏன் சார் விஜய் உள்ள கொண்டு வரீங்க? 45 சீட் வரைக்குமே பேசுறீங்களே, அப்ப இன்னமும் இல்ல விஜய் ரெண்டு பக்கமும் சார். இன்னும் இதுல டிசைட் பண்ண வேண்டியது 3 பேர். பாஜக தரப்பிலிருந்து மோடியோ அமித்ஷாவோ, இபிஎஸ் தரப்புல இபிஎஸும் வேலுமணியும், இந்த தரப்புல விஜயும் அவருடைய உள்வட்டத்தில் யாரோ ஒருவர்னு வச்சுக்கோங்க. விஜய் தான் இன்னமும் வர வாய்ப்பு இருக்கு. அப்ப விஜய் அவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 30% வாய்ப்பு இருக்கு.